முதல்ல மும்மொழி கொள்கைன்றத பப்ளிக்கு நான் கிளியரா சொல்ல விருப்பப்படுறேன். மும்மொழி கொள்கைன்றது ஆங்கிலம், தமிழ், அடுத்ததா நம்ம விருப்ப மொழி. நல்லா கேட்டுக்கணும், நம்ம விருப்ப மொழி. இத நான் மறுபடியும் வலியுறுத்தி சொல்ல காரணம் என்னோட விருப்ப மொழி. நான் ஹிந்தி படிக்கணும் நான் விருப்பப்பட்டா நான் ஹிந்தி படிப்பேன். நான் மலையாளம் படிக்கணும் நான் விருப்பப்பட்டா நான் மலையாளம் படிப்பேன். நான் தெலுங்கு படிக்கணும்னு விருப்பப்பட்டா தெலுங்கு படிப்பேன். என்னோட விருப்ப மொழியாக தேர்ந்தெடுத்து அரசாங்க பள்ளியிலையும் மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும்ன்றதுதான் மத்திய அரசாங்கம். எங்கள் பாரத பிரதமர் இப்ப இருக்கிறாரு பாத்தீங்களா, அவர் உண்மையிலே நல்ல மனுஷன். எல்லா மக்களுக்கும் நல்ல தரமான கல்வி கிடைக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல கொண்டு வந்த நல்ல ஸ்கீம் இது. இத செயல்படுத்தணும். இத செயல்படுத்தினா மட்டும்தான் வருங்காலங்கள்ல வரக்கூடிய குழந்தைங்களும் இளைஞர்களும் இந்த இந்திய நாட்டுக்கு மிகப்பெரிய தூணாக இருந்து அரணாக இருந்து மற்ற நாடுகளை விட நம்ம நாடு வளர்ச்சி அடைஞ்சு வல்லரசாக மாறும். அதுக்கான நல்ல ஒரு விஷயம் தான் இது. மும்மொழி கொள்கைன்றது அவசியம் தேவை. நல்லா கேட்டுக்கோங்க. இது யாரும் எங்கேயுமே தவறா பயன்படுத்தாதீங்க. தனியார் பள்ளியில பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை இருக்கு. அதுவும் இப்ப இருக்கிற அரசாங்கத்துல இருக்கக்கூடிய பல பேரோட நிறுவனங்கள்ல, கல்வி நிறுவனங்கள்லயே மும்மொழி கொள்கை இருக்கு. புரியுதுங்களா? அப்படி இருக்கும் போது அரசாங்க பள்ளிகள்ல ஏன் வரக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க? எதுக்காக? ஏன்னா உங்க பள்ளியில வருமானம் குறைந்துவிடும். அரசாங்க பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அனைவரும் புத்திசாலி ஆயிடுவார்கள். அப்போ அவங்க எல்லாம் அறிவு பெறக்கூடாது. ஏழை மாணவர்கள் நல்ல கல்வி கற்க கூடாதா? நான் கேட்கிறேன், அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறேன். அதுவும் இப்ப இருக்கிற திராவிட மாடல் அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்கிறேன். ஏழை மாணவர்கள் மும்மொழி கொள்கையை கற்று அறிவு சார்ந்தவர்களாக ஆகக்கூடாதா? முதல்ல மும்மொழி கொள்கைன்றத பப்ளிக்கு நான் கிளியரா சொல்ல விருப்பப்படுறேன். மும்மொழி கொள்கைன்றது ஆங்கிலம், தமிழ், அடுத்ததா நம்ம விருப்ப மொழி. நல்லா கேட்டுக்கணும், நம்ம விருப்ப மொழி. இத நான் மறுபடியும் வலியுறுத்தி சொல்ல காரணம் என்னோட விருப்ப மொழி. நான் ஹிந்தி படிக்கணும் நான் விருப்பப்பட்டா நான் ஹிந்தி படிப்பேன். நான் மலையாளம் படிக்கணும் நான் விருப்பப்பட்டா நான் மலையாளம் படிப்பேன். நான் தெலுங்கு படிக்கணும்னு விருப்பப்பட்டா தெலுங்கு படிப்பேன். என்னோட விருப்ப மொழியாக தேர்ந்தெடுத்து அரசாங்க பள்ளியிலையும் மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும்ன்றதுதான் மத்திய அரசாங்கம். எங்கள் பாரத பிரதமர் இப்ப இருக்கிறாரு பாத்தீங்களா, அவர் உண்மையிலே நல்ல மனுஷன். எல்லா மக்களுக்கும் நல்ல தரமான கல்வி கிடைக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல கொண்டு வந்த நல்ல ஸ்கீம் இது. இத செயல்படுத்தணும். இத செயல்படுத்தினா மட்டும்தான் வருங்காலங்கள்ல வரக்கூடிய குழந்தைங்களும் இளைஞர்களும் இந்த இந்திய நாட்டுக்கு மிகப்பெரிய தூணாக இருந்து அரணாக இருந்து மற்ற நாடுகளை விட நம்ம நாடு வளர்ச்சி அடைஞ்சு வல்லரசாக மாறும். அதுக்கான நல்ல ஒரு விஷயம் தான் இது. மும்மொழி கொள்கைன்றது அவசியம் தேவை. நல்லா கேட்டுக்கோங்க. இது யாரும் எங்கேயுமே தவறா பயன்படுத்தாதீங்க. தனியார் பள்ளியில பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை இருக்கு. அதுவும் இப்ப இருக்கிற அரசாங்கத்துல இருக்கக்கூடிய பல பேரோட நிறுவனங்கள்ல, கல்வி நிறுவனங்கள்லயே மும்மொழி கொள்கை இருக்கு. புரியுதுங்களா? அப்படி இருக்கும் போது அரசாங்க பள்ளிகள்ல ஏன் வரக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க? எதுக்காக? ஏன்னா உங்க பள்ளியில வருமானம் குறைந்துவிடும். அரசாங்க பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அனைவரும் புத்திசாலி ஆயிடுவார்கள். அப்போ அவங்க எல்லாம் அறிவு பெறக்கூடாது. ஏழை மாணவர்கள் நல்ல கல்வி கற்க கூடாதா? நான் கேட்கிறேன், அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறேன். அதுவும் இப்ப இருக்கிற திராவிட மாடல் அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்கிறேன். ஏழை மாணவர்கள் மும்மொழி கொள்கையை கற்று அறிவு சார்ந்தவர்களாக ஆகக்கூடாதா?